ஈரான் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் எவ்வளவு பாரதூரமான உச்சமான தாக்குதலாக இருந்தாலும் கூட அந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு உச்சமான தாக்குதல்கள் அல்ல. ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அந்த தாக்குதலில் இருந்து அவங்க ரிகவர் ஆக முடியாத அளவுக்கு தாக்குதலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உச்சகட்ட பாதுகாப்பு நிலையை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தி இருக்காது. ஏன்னா நாங்கள் தான் அடித்து முடிச்சிட்டோமே, அவங்க எங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை எடுத்திருக்கும். ஜோர்டான் உடனடியாக தன்னுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறது. எதுக்காக வான்பரப்பை மூடினாங்கன்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணினா அந்த அட்டாக் இஸ்ரேலுக்கு பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பாசம் இஸ்ரேல் மேலே ஜோர்டானுக்கு. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிறப்பான தாக்குதல், இந்த தாக்குதலோடு நாங்கள் ஒத்துழைத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 616வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த செய்திகளோடு இணைத்து நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு காலையில் அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஈரானுடைய 6 இடங்களை இலக்கு வைத்து 12 மாகாணங்களுக்குள்ளாக பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தியிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பான மிக முக்கியமான பல தகவல்களையும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 13 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 32க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக இன்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள், ஈரான் பாலஸ்தீன விவகாரத்தில் எப்போதும் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு, பாலஸ்தீனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு நாடு, எனவே பாலஸ்தீனத்திற்காக இருக்கிற ஈரானோடு என்றைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் மீது இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் என்பது உண்மையிலேயே படுபயங்கரமான தாக்குதல் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஈரானுக்குள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பான பல விவகாரங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இதுவரைக்கும் ஈரான் பதிலளிக்கவில்லை என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. இது தொடர்பாக ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு முன்பதாக தங்களுடைய நாட்டு மக்கள் மீது தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ரிகவர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. முதலில் நாங்கள் அதை செய்வோம், அதன் பின்னால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் உடனடியாக எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் நடத்தப்படும் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே 2 முறை இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான். எனவே 3வது முறையும் அவர்கள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்கிற எண்ணப்பாடெல்லாம் கண்டிப்பாக இருக்க போவதில்லை. இந்த நிலையில தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய உடனேயே தனது நாட்டுக்குள்ளாக உடனடியாக உச்சகட்ட பாதுகாப்பு நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. இந்த உச்சகட்ட பாதுகாப்பு நிலை பிரகடனமே என்ன காட்டுதுன்னு சொன்னா, ஈரான் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் எவ்வளவு பாரதூரமான உச்சமான தாக்குதலாக இருந்தாலும் கூட அந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு உச்சமான தாக்குதல்கள் அல்ல. ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அந்த தாக்குதலில் இருந்து அவங்க ரிகவர் ஆக முடியாத அளவுக்கு தாக்குதலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உச்சகட்ட பாதுகாப்பு நிலையை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தி இருக்காது. ஏன்னா நாங்கள் தான் அடித்து முடிச்சிட்டோமே, அவங்க எங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை எடுத்திருக்கும். ஆனால் அப்படியான ஒரு நிலை அவங்க எடுக்கலை. எல்லா பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள் அத்தனைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தனை மக்களையும் அருகருகே இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள்
சென்று தஞ்சமடையுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்திருக்கிறது. தங்களுடைய இராணுவத்தில் அனைத்து இராணுவ பிரிவுகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஒரு சில ஊடகங்களில் ஈரான் உடனடியாக 100 ட்ரோன்களை இஸ்ரேல் மீது அனுப்பியது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இதனை இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் எந்த இடத்திலும் உறுதிப்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியதற்கான எந்த விதமான அறிகுறியும் இதுவரைக்கும் இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் அவங்க 2 தாக்குதல்கள் இஸ்ரேல் மேலே எப்படி நடத்தினாங்கன்னா, முதலாவதாக ட்ரோன் தாக்குதல் நடத்துவாங்க. ட்ரோன் போய்கொண்டிருக்கும் போதே, இலக்கை அடைகிற போதே அடுத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலுக்கான காரணமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அயன் டோம் அல்லது ஏரோ சிஸ்டம் அல்லது அவர்களுடைய தேட் எதுவாக இருந்தால் நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஏவுகணைகள் அதே போன்று தாக்குதல் விமானங்களை தடுப்பதற்கான சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த சிஸ்டம் தாக்குதல் நடத்தப்படுகிற ஒரு ட்ரோனை அனுப்பினோம்னா அந்த ட்ரோன் மேலே எதிர் தாக்குதல்களை நடத்தும். தாக்குதல்களை நடத்தி அழித்து கொண்டிருக்கும் போது அந்த அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அயன்டோமாக இருந்தாலும் சரி, ஏரோ சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் ஃபில்லப் சிஸ்டம் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரு ஏவுகணையை ஏவி வரக்கூடிய ஒரு விமானத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு மெனுவலாகத்தான் இன்னும் ஒரு ஏவுகணையை கொண்டு ஃபில் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாது அது. எனவே அந்த ஏவுகணைகளை மீண்டும் ரீஃபில் பண்ணுவதற்கு அவர்களுக்கு 3 தொடக்கம் 4 மணி நேரங்கள் தேவை. அதனால தான் கடந்த முறை ஈரான் தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா, 2 தடவைகளும் ஆரம்பமாக ட்ரோன் அனுப்புவாங்க. ட்ரோன் அனுப்பும் போது அந்த ட்ரோனை அவங்க சுட்டு கீழே வீழ்த்துவாங்க. அதை வீழ்த்தி முடிய திரும்ப அவங்க சுட்டு வீழ்த்துவதற்கான அவர்களுடைய ஏரோ சிஸ்டத்துக்கு ஏவுகணைகளை ஃபில் பண்றதுக்கு முன்பதாக வெறும் 7 நிமிடங்களுக்குள்ளாக பாலிஸ்டிக் ஏவுகணை சூப்பர்சோனிக் தாக்குதலை எல்லாம் கடந்த தடவை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். எனவே இந்த முறை அவர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருந்தால் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பார்கள். ஈரான் இதுவரைக்கும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக எங்கும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஜோர்டானுடைய ராயல் மிலிட்டரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுடைய வான்பரப்பில் வந்த சில ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் எந்த நாட்டு ட்ரோன் யாருடையதை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம்னாலும் அவங்க தகவல் சொல்லலை. உண்மையிலேயே ட்ரோன் வந்திருந்தால் இவங்க சுட்டு வீழ்த்தி இருப்பாங்க. ஆனால் வராத ஒன்றை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். இன்றைய நாள் நீங்கள் மற்ற ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, ஜோர்டான் உடனடியாக தன்னுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறது. எதுக்காக வான்பரப்பை மூடினாங்கன்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணினா அந்த அட்டாக் இஸ்ரேலுக்கு பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பாசம் இஸ்ரேல் மேலே ஜோர்டானுக்கு. அதனால் அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் மேலே இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அதனுடைய ஃபைட்டர் ஜெட்டுகள் F-35 விமானங்கள் தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற விமானங்கள் வானத்தில் வைத்தே பெட்ரோல் ரீஃபில் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் கொடுத்தாங்க. அது எங்கே வச்சு கொடுத்தாங்கன்னா, சிரியாவினுடைய வான்பரப்பில் வச்சு தான் கொடுத்தாங்க. எனவே சிரியா அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, ஜோர்டான் அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறது. வெளிப்படையாகவே இதெல்லாம் நமக்கு திட்ட தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிற போது ஈரான் மேலே பெரிய தாக்குதல் நடத்திட்டோம், வந்ததை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை வீடியோ காட்சிகளை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இந்த புகைப்படத்தில் வீடியோவிலிருந்து கேப்சர் பண்ணப்பட்ட காட்சி இது. இதில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பயணிக்கக்கூடிய விமானம், அதற்கு பின்பதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஜெட் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலி டைம்ஸ், எடியோத், அஹ்ரோனோத், அதே போன்று இஸ்ரேலுடைய மற்ற ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய விமானம் கிரேக்கத்தினுடைய தலைநகர் ஏதென்ஸில் தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா கிரேக்கத்துக்கு அவங்க போக முடியும், ஏதென்ஸுக்கு போய் இறங்க முடியும், அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் உடனடியாக அங்கே போயிருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களில் கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. எனவே தான் இஸ்ரேல் பிரதமர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் மத்திய தரைக்கடலை நோக்கி சற்று முன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த தாக்குதல் நடந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக விட்காஃப் உள்ளிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தார். நம்முடைய முதலாவது வீடியோவில் நம்மளும் அதைத்தான் எடுத்து சொல்லியிருந்தோம். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிறப்பான தாக்குதல், இந்த தாக்குதலோடு நாங்கள் ஒத்துழைத்திருக்கிறோம், வியாழக்கிழமையே இப்படி ஒரு தாக்குதல்
தாக்குதல் நடக்கப் போகுது என்பது தொடர்பாக நான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட செல்போன் உரையாடல் நடத்தி இருக்கிறேன், இன்றைக்கும் அவரோடு பேச இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கலை, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இது முழுவதுமாக நடந்திருக்கிறது என்பதும் திட்ட தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 90க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்குள்ளாக பொதுமக்கள் தான் அதிகமானவர்கள், அதிகாரிகளை தவிர்த்து அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 320க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நியூக்ளியர் டாக்ஸ் ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓமான் மத்தியஸ்தராக இருந்து அதை நடத்தி கொண்டிருந்தது. 2 தடவைகள் ஓமான்லையும், 3வது பேச்சுவார்த்தை ரோம்லையும், அதற்கு பிறகு 4, 5வது பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஓமான்லையும் நடைபெற்ற நிலையில் எதிர்வருகிற சண்டே நாளை மறுநாள் மீண்டும் ஓமான்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நியூக்ளியர் டாக்ஸ் இருந்த நிலையில தான் தற்போது அந்த பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நாளை வைத்துக் கொள்ளலாமா என்று அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் கோரிக்கை விடுத்த நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் பங்கெடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னா டூ ஓ டை தான். இனிமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, 2ல் 1 பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் ஈரானுடைய தாக்குதல் அகோரமாக இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருந்தும் தங்களுடைய ஆட்களை வெளியேற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும், அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடம் இது. மத்திய கிழக்கில் எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் இருக்குது என்கிற காட்சிகள் தான் இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 19 இடத்துல மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவினுடைய ஏர் பேஸ் இருக்குது, ராணுவ பேஸ் இருக்குது. இங்க நீங்க பார்க்கலாம் ஈரான்ல எங்கேயுமே கிடையாது, வைக்க விட மாட்டாங்கல்ல. குவைத்தில் மாத்திரம் 5 இடங்கள்ல அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தளங்களை அமைத்திருக்கிறது. ஒரு சின்ன நாடு குவைத். ஸ்ரீலங்கா கொழும்பு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்குள்ள 5 இடங்கள்ல அவருடைய ஆட்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 45,000 தொடக்கம் 50,000 அமெரிக்க ராணுவங்கள் இந்த 19 இடங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல மிகப்பெரிய பேஸ் இருக்குது கத்தார்ல. 15 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஹ்ரைன்ல 2 இடத்துல இருக்கு. பஹ்ரைன்ங்கிறது ஒரு சின்ன சிட்டி, அதுலயே 2 இடத்துல இருக்கிறது. யுஏஇல 2 இடத்துல இருக்குது. சவுதி அரேபியாவில் 1 இடத்துல. இது பேஸ் கிடையாது, அவருடைய பேஸுக்கு நிகரான ஒரு இடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிறத பார்க்கலாம். ஜோர்டான்ல 2 இடங்கள்ல இருக்குது. ஆல்ரெடி ஜோர்டானுக்குள்ள பிரான்சினுடைய ராணுவ தளமும் இருக்கு. ஈராக்ல 2 இடத்துல ஈராக்ல இருக்கிறத பார்க்கலாம். சிரியாவில் 1 இடத்துல இருக்குது. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கு கீழே ஒரு இடத்துலையும், டர்க்கியினுடைய எல்லை பகுதிகளில் இன்னொரு இடத்துலையும் அவங்க தங்களுடைய தளங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம் ஓமான்ல அவர்களுடைய ஒரு பேஸ் இருக்கிறத கவனிக்க முடியும். இப்படி மத்திய கிழக்குக்குள்ள 19 இடங்கள்ல அவர்களுடைய பேஸ் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ராணுவம் தவிர்ந்த அத்தனை அதிகாரிகளையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா பணித்திருக்கிறது. காரணம் என்னன்னா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் தேவைப்பட்டால் அமெரிக்காவினுடைய இடங்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அடுத்த கட்ட மூவ் எப்படி பண்ண போறாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பார்கள் என்பதை திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய நியாயமான பதில் நசுக்கும் வகையிலான பதிலடியாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் மேல நாங்க கொடுக்கிற பதில் நசுக்குகிற பதிலாக இருக்கும் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேல் அதனுடைய முட்டாள்தனமான செயல்பாட்டுக்கு வருத்தப்பட வைக்கிற பதிலடியை தான் நாங்கள் கொடுப்போம். எல்லா ரெட் லைனையும் அவங்க தாண்டிட்டாங்க. இனிமே அவர்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த லைனும் கிடையாது, எந்த கோடும் கிடையாது. அட்டாக் பண்ணுவது நிச்சயம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த பதிலடி மிக சீக்கிரமாக நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள் உண்மையான செய்திகள், மேலதிக செய்திகள் கொஞ்சம் ஓவர் பில்டப்பான செய்திகளாகவும் இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். 200 விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இருக்கிறது. 200 விமானங்களில் தாக்குதல் நடத்தினாங்களா, ஆனால் 100 இலக்குகளில் தான் தாக்குதல் நடத்தினாங்க என்று சொல்லியிருக்காங்க. 200 விமானத்தில் 100 இலக்கில் தாக்குதல் நடத்துறேன்னா அப்போ மீதி 100 விமானங்களும் எதுக்கு போனாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? 100 விமானத்தில் போனால் 100 இலக்கு, ஒரு விமானத்துக்கு ஒரு இலக்குன்னு வைத்தால் கூட
100 இலக்குகளை 100 விமானங்கள் தாக்கியிருக்கலாம். ஆனால் 200 விமானங்கள் 100 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்று அவர்களுடைய இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் தாக்குதல் எத்தனை என்பதை தாண்டி பயங்கரமான தாக்குதல் என்பதிலே மாற்று கருத்திலே 6 நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதிலே ஈரானுடைய 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதிகள் 4 பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்க பார்க்கலாம், அப்பாஸ் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று கூட்டு படைகளுடைய தளபதி அவர்கள் பல்கேரியா அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று மஹதி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 முக்கியமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல் அக்ஸா படைப்பிரிவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதாக வந்த செய்தியை ஈரான் மறுத்திருக்கிறது. அவர் கொல்லப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 4 பேரோடு இணைத்து யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பதிலான உடனடியான தளபதிகளை ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி உடனடியாக நியமனம் செய்திருக்கிறார். ஈரானுடைய செட்டப் எப்படின்னு சொன்னா, இந்த ராணுவ தளபதிகளை நியமிக்கிறதெல்லாம் ஜனாதிபதியினுடைய பொறுப்புகள். நம்ம நாட்டில எல்லாம் ஜனாதிபதி தான் நியமிப்பாங்க. அங்க யார் நியமிப்பாங்கன்னா, ஜனாதிபதிக்கு மேல ஆயத்துல்லா அலி காமனி ஈரானுடைய ஆன்மீக மதகுரு இருக்கிறார், அவர் தான் நியமிப்பார். உடனடியாக அதற்கு பகரமானவர்கள், திறமையானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈராக் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய கர்மன் ஷா என்கிற பகுதிகளில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தின் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருந்தது. அதே போன்று ஷிராஸ், தப்ரீஸ் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதல்களில் 2 இடங்கள் தப்ரீஸ் பகுதிகளில், அதே போன்று இஸ்பஹான் பகுதிகளில் இருந்த ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்ட செய்திகளில் தப்ரீஸை பொறுத்தவரையில் தப்ரீஸில் இருந்து எந்த விதமான கதிரியக்க கசிவுகளும் அங்கே ஏற்படவில்லை என்பதை அணு ஆயுத தடுப்பு முகமை இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்பஹான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அணு உலையிலிருந்து கதிர்வீச்சு வெளியாகி கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்தான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இதற்கான பதிலடி என்பது அகோரமாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, மரணத்தை விட கொடூரமான ஒரு பதிலடியை நாங்கள் இஸ்ரேல் மீது தருவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர், இன்றைக்கு ஐநாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய எங்கள் மீதான தாக்குதல் வெளிப்படையான போர் அறிவிப்பு, அவங்க யுத்தத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க என்று தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம். எனவே நாங்கள் யுத்தத்திற்கு தயார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், உலகத்திலேயே மிக மோசமான பயங்கரவாத ஆட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அனைத்து ரெட் லைனையும் தாண்டி இருக்கிறாங்க. எனவே அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவது நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய இந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்காமல் விடுவது வரலாற்று பிழையாகிவிடும் என்பதையும் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது பதிலடி கொடுக்கப்படும் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அதற்குரிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எப்போதும் நாங்கள் ஈரானோடு இருப்போம் என்று ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி அவர்களுடைய அறிக்கையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இஸ்ரேல் தன்னுடைய லெவியதன் என்கிற அவர்களுடைய மிகப்பெரிய எரிவாயு கிடங்கை மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிவாயு கிடங்கு. அதை அவங்க மூடுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதன் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற அச்சம் அவர்களுக்கு உருவாகி இருப்பதுதான் இதற்குரிய காரணம். இந்த இடத்துல நம்ம மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தியும் என்னென்னு சொன்னால், ஹாரெட்ஸ் பத்திரிகையை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரான் மீது இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஈரானுக்கு உள்ளே இருந்து தான் நடத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாக ஈரானுக்குள் இஸ்ரேல் ஒரு ஆயுத தொழிற்சாலையை நடத்தி வந்ததாகவும், அங்கிருந்து கொண்டுதான் அனைத்தையும் கண்காணித்ததாகவும், இந்த தாக்குதலையும் அங்கிருந்து நடத்தியதாகவும் இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில தமிழ் ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல எதை கவனிக்கணும்னு கேட்டால், இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் விமான தாக்குதல்கள் F-35 விமான தாக்குதல்கள் தான் நடத்தி இருக்கிறோம்ன்றாங்க. அதில் 200 விமானங்கள்ங்கிறது ஓவர் பில்டப்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 200 F-35 விமானங்கள் இஸ்ரேல் இடத்திலேயே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய F-35 விமானங்களை 35 உள்ள என்று தான் சொல்லப்படுகிறது. எனவே அப்படி இருக்கும்போது 200 விமானங்களை கொண்டு அவங்க தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி நடத்தி இருந்தால் ஆளில்லா விமான தாக்குதல்களை தான் அவங்க நடத்தி இருக்கணும். ஆனால் ஈரானுடைய அறிக்கை பிரகாரம்
பிரகாரம் ஆளில்லா விமான தாக்குதல்கள், ட்ரோன் அட்டாக்ஸ் எங்கேயும் நடந்ததாக அவங்க சொல்லலை. நேரடியாக அவங்க விமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை செஞ்சிருக்கிறாங்க, ஈரானுடைய ஏரோ சிஸ்டம் ஏதோ ஒரு வகையில் முடக்கப்பட்டிருக்கிறது அல்லது செயலிழக்க செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. அது ஈரானுடைய ஒரு பாதுகாப்பு தோல்வி என்பதை இங்கு யாருமே மறுப்பதற்கில்லை. ஈரான் எந்த வகையில் இந்த பாதுகாப்பு தோல்வியை எதிர்கொண்டது என்பது மிக முக்கியமானது. ஏன்னா அவங்க விமானத்தில் வந்து தாக்குதல் நடத்தும் போது ஏற்கனவே நமக்கு தெரியும், அமெரிக்கா F-35 விமானங்கள் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்ன விமானங்களை யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளை அட்டாக் பண்ணி கீழே விழுத்தாட்டிட்டாங்க. அதனால தான் அமெரிக்காவை பின்வாங்கியது என்கிற செய்திகளை நம்ம முன்கூட்டி பார்த்திருக்கிறோம். இந்த சிஸ்டத்தை ஈரான் தான் யமனுக்கே கொடுத்திருந்தாங்க போது தற்போது வந்த இஸ்ரேலுடைய F-35 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தாமல் விட்டது எப்படி, அல்லது சுட்டு வீழ்த்தியதா இல்லையா என்கிற கேள்விகள் தற்போது மல்டி மில்லியன் கேள்விகளாக முன்னால் நிற்கின்றன. எனவே இது தொடர்பான பல விவகாரங்கள் இன்னும் வெளியாக வேண்டி இருக்கிறது. ஈரானுடைய தளபதிகளுடைய மரணத்திற்கு பிறகு அதற்கு நிகரானவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல, காசா மீதான யுத்தமும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல ஈரானுடைய பதிலடியை தான் சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இங்க நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஈரானுடைய ஆயுத பலம் என்ன, இஸ்ரேலை ஈரானால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக ஒரு தனி வீடியோ இன்றைக்கு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவர்கள் தாராளமாக சென்று உடனடியாக அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அதனுடைய லிங்க் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் அதனுடைய லிங்க் நம்ம போட்டுக்கோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் போய் அதை பார்க்க முடியும். அந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஈரான் பதிலடி கொடுக்குமா கொடுக்காதா. அதை தாண்டி ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இன்றைக்கு ஈரான் மீதான இஸ்ரேலில் தாக்குதல்ல நாங்கள் 6 இடங்களை தாக்கி இருக்கிறோம், நியூக்ளியர் சைட் மேலே தாக்கி இருக்கிறோம், ஈரானுடைய இராணுவ தளபதிகளை கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன இஸ்ரேல் எந்த இடத்திலையும் ஈரானுடைய இத்தனை விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இத்தனை மிலிட்ரி பேஸில் இவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற எந்த செய்திகளையும் வெளியிடலை என்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். காரணம் என்னன்னா, ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீது அவர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த விதமான எஃபெக்டும் உண்டாக்கப்படவில்லை. இராணுவ தளபதிகள் குவார்டர்ஸில் தங்கினவங்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்கன்னு துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். அது யாரும் பொய்யாக இல்லைன்னெல்லாம் மழுப்ப முடியாது. மொசாது அவங்க எங்க நிற்கிறாங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து தான் இந்த 4 பேரையும் கரெக்டாக தாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரானுக்குள்ள வைத்து தான் இஸ்மாயில் ஹனியாவே கொல்லப்பட்டார். அந்த நேரத்திலேயே ஈரான் அலர்ட் ஆகி இருக்கணும். இஸ்மாயில் ஹனியா தங்கி இருந்ததும் ஈரானுடைய இராணுவ கேம்புக்குள்ள தான், இராணுவ கேம்புக்குள்ள தான் இஸ்மாயில் ஹனியா வந்து கொண்டிருக்கிறாங்கன்னா நம்முடைய தளபதிகளையும் அவர்கள் இப்படி செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் கணித்திருக்க வேண்டும். ஆனால் எந்த இடத்தில் பிழை நடந்தது என்கிற கேள்விகளுக்கு ஈரான் தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானுடைய இராணுவ தளபாடங்கள், ஈரானுடைய விமானங்கள் எதுவும் இந்த தாக்குதல்களில் அளிக்கப்பட்டதாக எந்த தரவுகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இஸ்ரேலும் அப்படி சொல்லவில்லை. ஈரானுடைய பதிலடி கொடூரமாக இருக்கும் என்பதை இஸ்ரேலே நினைக்கிற காரணத்தினால தான் அதற்குரிய தயார் நிலையில் நாட்டை வைத்திருக்கிறார்கள், ஊரடங்கு பிறப்பித்திருக்கிறார்கள், இராணுவம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் நாட்டினுடைய அதிபரே நாட்டை விட்டு ஓடியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் நம்ம ஆரம்பமாக பார்த்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இந்த ஈரானுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருப்பதை நம்ம கவனித்து வர்றோம். ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூதிகளாக இருக்கலாம், அதே போன்ற ஹெஸ்புல்லாக்களாக இருக்கலாம், இவங்க அத்தனை பேருமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட ஈரான் மீது தற்போது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இது ஒரு சர்வதேச திசை திருப்பலாகவும் பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது ஓரிரு நாட்களுக்குள்ளாக ஈரானுடைய பதிலடியை வைத்து தீர்மானித்து விட முடியும். அந்த பதிலடி தான் அது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறப்போகிறதா அல்லது பதிலடியோடு நிற்கப் போகிறதா, அந்த பதிலடி எவ்வளவு கடுமையானதாக இருக்க போகிறது என்பதை எல்லாம் தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பயங்கரவாத யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும், ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடும் பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வருகிற செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸ்பெஷல் செய்திகள் வருகிற நேரத்தில் அதை பிரேக்கிங் நியூஸாகவும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.